இந்த காரக்குழம்பு, புளிக்குழம்பு இதெல்லாம் வீட்டில் செஞ்சு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தது. மோஸ்ட்லி வந்து பருப்பு, சாம்பார், ஒன் பாட் ரைஸ், வெரைட்டி ரைஸ் அப்படின்னே போயிட்டே இருந்தது. நான் வந்து பிளான் பண்ணுவேன் இந்த மாதிரி எதாவது பண்ணணும்னு. பட் நான் நைட்டு எதாவது ஊற வைக்க மறந்துடுவேன். ஸோ அதனால இன்றைக்கி கண்டிப்பாக பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு சுண்டல் நைட்டே ஊற வச்சுருந்தேன். சுண்டல் போட்டு புளிக்குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு ஸோ காலையில் எழுந்திரிச்சு அதான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன். என்னோடய வெஜிடபிள்ஸ் ஷாப்பர் வந்து இந்த புல் பண்ணுவோம்ல, அந்த கயிறு வந்து கட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி வாங்கும்போது அந்த கயிறு கட் ஆகி தான் அது யூஸ் பண்ண முடியாமல் போச்சு. இப்போ ரீசெண்டாக வாங்கி ஒரு 2 months தான் இருக்கும், அதுவும் அந்த மாதிரி கட் ஆயிடுச்சு. ஸோ வேறு மாதிரி நல்ல ஒரு பெஸ்ட்டான சாப்பர் பார்த்து வாங்கணும். ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த பீட்ரூட்டை கட் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பெருசாக போட்டால் என் பையனுக்கு பிடிக்காது. குட்டி குட்டியாக இருந்தால் தான் சாப்பிடுவான். ஸோ அதனால் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி பீட்ரூட் பொரியலும் சுண்டல் புளிக்குழம்பும் வச்சு லன்ச் முடிஞ்சது அன்றைக்கி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.